தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையளவு: சென்னை பூந்தமல்லியில் 34 சென்டிமீட்டரும், திருவள்ளூரில் 28 சென்டிமீட்டரும், காஞ்சிபுரம், காட்டுப்பாக்கம், நுங்கம்பாக்கம், செங்கல்பட்டு, தாம்பரம் ஆகிய பகுதிகளில் தலா 24 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. செங்கல்பட்டு, மகாபலிபுரம், சென்னை ஐஸ்ஹவுஸ், கோடம்பாக்கம், செம்பரம்பாக்கம் ஆகிய பகுதிகளில் தலா 22 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகியுள்ளது. சென்னை ராயபுரம், அடையார், திருவிக நகர், கோடம்பாக்கம் ஆகிய பகுதிகளில் தலா 21 சென்டிமீட்டருக்கு மழை பதிவாகியுள்ளது. சென்னை சோழிங்கநல்லூர், தரமணி, மீனம்பாக்கம், கோடம்பாக்கம், திருவள்ளூர், தாமரைப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் தலா 19 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகியுள்ளது. சென்னை வளசரவாக்கத்தில் 18 சென்டிமீட்டரும், திருவள்ளூர் ஊத்துக்கோட்டை, பள்ளிக்கரணை, பொன்னேரி ஆகிய பகுதிகளில் தலா 17 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகியுள்ளது. செங்கல்பட்டு, கேளம்பாக்கம் ஆகிய பகுதிகளில் 16 சென்டிமீட்டரும், செங்குன்றத்தில் 13 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. திருவள்ளூர், கும்மிடிப்பூண்டி, காஞ்சிபுரம், செம்பரம்பாக்கம் ஆகிய பகுதிகளில் தலா 12 சென்டிமீட்டருக்கு மழை பதிவாகியுள்ளது. ராயபுரத்தில் 11 சென்டிமீட்டரும், செங்கல்பட்டு, திருக்கழுக்குன்றம், கன்னியாகுமரி, பேச்சிப்பாறை, சென்னை தண்டையார்பேட்டை, ராணிப்பேட்டை, மின்னல் ஆகிய பகுதிகளில் தலா 10 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகியுள்ளது. சென்னை முகலிவாக்கம், ராணிப்பேட்டை, வாலஜா, திருவள்ளூர், திருத்தணி ஆகிய பகுதிகளில் தலா 9 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகியுள்ளது. ராணிப்பேட்டை, பணப்பாக்கத்தில் 8 சென்டிமீட்டரும், திருவண்ணாமலை, வெம்பாக்கம், ராணிப்பேட்டை, சோளிங்கர், கன்னியாகுமரி, குளித்துறை ஆகிய பகுதிகளில் தலா 7 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகியுள்ளது. ராணிப்பேட்டை, காவேரிப்பாக்கம், அரக்கோணம், காஞ்சிபுரம், உத்திரமேரூர் ஆகிய பகுதிகளில் தலா 6 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகியுள்ளது. ராணிப்பேட்டை, அம்மூர், ஆற்காடு, கன்னியாகுமரி, பால்மோர், வேலூர், மதுராந்தகம், சென்னை அடையார் ஆகிய பகுதிகளில் தலா 4 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகியுள்ளது. விழுப்புரம், மரக்காணம், திருநெல்வேலி, ஊத்து, கன்னியாகுமரி, கோழிப்போர் வினை, திருவண்ணாமலை, வந்தவாசி, கன்னியாகுமரி, முள்ளங்கிலா வினை ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி, திற்பரப்பு, களியல், ஆரல்வாய்மொழி, திருவண்ணாமலை, ஆரணி, திருச்சி, தென்பரநாடு, மதுரை, சிட்டம்பட்டி, உசிலம்பட்டி, திருநெல்வேலி, மாஞ்சோலை, வேலூர், விருச்சிபுரம் ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. 4ஆம் தேதியில் வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் ஆந்திர வட தமிழக கடலோர பகுதிகளில் நிலவிய மெக்ஜாம் தீவிர புயல் வடக்கு திசையில் நகர்ந்து 5ஆம் தேதி காலை 8:30 மணி அளவில் ஆந்திர கடலோர பகுதிகளில் வடகிழக்கே 80 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மசூலிப்பட்டினத்திற்கும் ஆந்திரா தென்மேற்குக்கும் சுமார் 140 கிலோமீட்டருக்கு இடையில் நிலை கொண்டுள்ளது. தெற்கு ஆந்திர கடலோர பகுதியை ஒட்டிய வடக்கு திசையில் நகர்ந்து 5ஆம் தேதியில் தீவிர புயலாக கடக்கக்கூடும். 5ஆம் தேதியில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 16, 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 8ஆம் தேதியில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 9ஆம் தேதியில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 29 to 30 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 24 to 25 டிகிரி செல்சியஸாக இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் வட தமிழக கடலோர பகுதிகளில் 5ஆம் தேதியில் சூறாவளி காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில்
தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளிலும் 5ஆம் தேதியில் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 110 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வட ஆந்திர கடலோரப் பகுதிகளில் 5ஆம் தேதியில் சூறாவளி காற்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஒரிசா கடலோரப் பகுதிகளில் 5ஆம் தேதியில் சூறாவளி காற்று